அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் பார்க்க போறோம். உங்க வருங்கால வாழ்க்கை துணை யார், எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி குணநலன்கள் உடையவர் அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பர்சனை நீங்க மீட் பண்ணுவீங்க, உங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸ் நீங்க மீட் பண்ணுவீங்க, உங்க வருங்கால வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமைச்சுக்க போற இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட பெயர் எந்த லெட்டர்ல, எந்த ஆல்பபெட்ல ஆரம்பிக்கும், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமா இருந்தாலும் சரி, லாஸ்ட் நேமா இருந்தாலும் சரி, என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ நீங்க திருமணம் செய்யும் போது நீங்க எந்த மாதத்துல செய்வீங்க. ஒரு சில பேர் இந்த மாதத்துலதான் நான் திருமணம் செஞ்சுப்பேன், ஏன்னா அந்த மந்த் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கலாம். அதனால உங்க ரீடிங்ல பார்க்க போற அந்த டைமிங் உங்களுக்கு எப்படி பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ ஐ ஹேவ் 3 groups here. Group number 1, you have skunk spirit. Group number 2, you have scarab beetle spirit. Group number 3, you have hawk spirit. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸ்ல ஒரு சில இமேஜஸ் உங்களுக்கு தனியா தெரியலாம். ஒரு சில ஸ்பெசிபிக் இமேஜ் உங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி நீங்க உணரலாம். இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமேஜஸ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு தனியா தெரியலாம். அதனால உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு ஸ்கங்க் ஸ்பிரிட். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா நோ யுவர் வொர்த். ஸோ உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வரியில சொல்லணும்னா, தன்னம்பிக்கை நிறைந்த ஒருவரா இருப்பாங்க, தன்னம்பிக்கை மிகுதியா இருக்கவங்களா கூட இருப்பாங்க. இது எதனால நான் சொல்றேன்னா, அவங்க வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இன்னல்கள், இடையூறுகள் சந்திச்சிருப்பாங்க. அவங்களோட கடின உழைப்புனால அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குன ஒருவரா இருப்பாங்க உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. எந்த இடத்துலயும் உண்மையை பேசக்கூடிய ஒருவரா இருப்பாங்க. யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாம அவங்க நின்று பேசக்கூடிய இடம், சந்திக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படாம அவங்களாவே இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. அதனால ஒரு சில பேருக்கு அந்த குணம் அவங்க கிட்ட பிடிக்காம கூட இருக்கலாம். எந்த விதமான மாஸ்க், எந்த விதமான ஒரு முகமூடியும் அணியாத ஒரு நபர் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்க வாழ்க்கையில அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர். வேற என்ன ஆரக்கிள் கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் காட். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா benevolence and compassion, recognizing the eternal force within yourself and others. கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கக்கூடிய ஒருவரா இருப்பாங்க உங்களுடைய பர்சன். அதே சமயம் நற்பண்புகள் உடையவரா இருப்பாங்க, இரக்க குணம் மிகுதியா இருக்கவரா இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு உயர்ந்த காரணம் இருக்கு அப்படின்னு நம்பி செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. and you also have concentration and you have power. உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை மிதுன ராசியா இருக்கலாம், இல்ல விருச்சிக ராசியா இருக்கலாம், இல்ல அவங்களோட லக்னம் இதுவா இருக்கலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், அதனால இது அவசியம் இப்படிதான் இருக்கும், இந்த ராசியில தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்க தேவையில்லை. ஸோ வித் கான்சென்ட்ரேஷன் அண்ட் பவர் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க.
அவங்களோட முடிவுல உறுதியா இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இதுல ஒரு ஸ்பைடர் வெப் கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால என்ன மாதிரி இன்னல்கள், இடையூறுகள், சேலஞ்சிங் டைம்ஸ் அவங்க சந்திச்சாலும், எதிர்ப்புகள் சந்தித்தாலும், அவங்க எதுல மனசு வைக்கிறாங்களோ, அவங்களோட கவனத்தை எதுல செலுத்துறாங்களோ, அதை அடையிற வரைக்கும் அவங்க ஓய்வெடுக்க போறது இல்ல. அந்த அளவுக்கு டிட்டர்மின்டான ஒரு பர்சனா இருப்பாங்க உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. ஒரு லாயலான ஒரு பர்சனா இருப்பாங்க, உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை தானே. நம்பகத்தன்மையோட நடந்துக்கிறது, உண்மையா இருக்கிறது. ஸோ உங்க பர்சன் கிட்ட இருந்து இது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா இருப்பாங்க அப்படின்னு உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவங்க எப்படி உணர்றாங்க அப்படின்றதையும் அவங்க வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க. சந்தோஷமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிகரமான விஷயமா இருந்தாலும் சரி, சோகமான ஒண்ணா இருந்தாலும் சரி, கோபமான ஒண்ணா இருந்தாலும் சரி, அவங்க துளி கூட யோசிக்காம வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு நபரா உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை இருப்பாங்க. அதே சமயம் ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் செட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. நிறைய முறை வாய்ப்புகள் கொடுத்தோம் அவங்கள திரும்ப திரும்ப தேவையில்லாம தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட யாரு வந்தாலும் அவங்களோட வட்டத்துல இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் தி ஆட்டர் அண்ட் கேட்டாil. இதோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா பீஸ். And you also have the badger and ginkgo. இதோட keyword பாத்தீங்கன்னா healing wounds. And finally, final oracle card, you have 12th house. The message is introspection. So நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, காட் ஆர்கிடைப் ஆகட்டும், 12th ஹவுஸ் ஆகட்டும், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க பர்சனுக்கு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும். கடவுள் நம்பிக்கை மிகுதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஹிடன் சீக்ரெட்ஸ், ஹிடன் நாலேஜ், அதிகம் மக்களுக்கு தெரியாத ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி இல்ல மறைக்கப்பட்டு இருக்க சில வரலாறு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் உடையவரா இருப்பாங்க உங்களுடைய பர்சன். அண்ட் ஆல்சோ இந்த 2 ஆர்கிள் கார்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பர்சன் இயற்கையாகவே அவங்களுக்கு மற்றவங்களை குணமளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. சில பேர் வருங்கால டாக்டர்ஸா இருக்கலாம், இல்ல நர்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வழியில இது பிசிக்கல் பெயினா இருக்கலாம், இல்ல எமோஷனல் பெயினா இருக்கலாம். இதுல இருந்து அவங்கள குணமாக்கக்கூடிய ஆற்றல் உடைய ஒரு நபரா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. ஒரு சில பேர் டீச்சரா இருக்கலாம், கவுன்சிலர்ஸா இருக்கலாம், சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி. நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். டேரோ கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் நம்பர் 1 உங்களோட இந்த டேரோ கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க சந்திப்பீங்க இல்ல சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். With 6 of Pentacles, King of Pentacles and 4 of Swords. இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல சந்திச்சிருக்கலாம். நீங்க 2 பேரும் ஒரே கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கம்பெனில நீங்க புதுசா ஜாயின் பண்ணும்போது நீங்க பெருசா யார்கிட்டயும் மிங்கிள் ஆகாம இருந்திருக்கலாம். உங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் மாதிரி நீங்க அமைச்சிருக்கலாம் மனதளவுல. ஏன்னா இதுக்கு முன்னதா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம், அது பிரேக்கப் ஆகிருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருக்கலாம். ஸோ அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பீரியட்ல ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல நீங்க இருந்திருக்கலாம். அதனால மனதளவுல நிறைய வலிகள் இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். அதனால நீங்க பெருசா யார்கிட்டயும் பேசாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நீங்க இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த சமயத்துல நீங்க இந்த பர்சனை சந்திச்சிருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் இப்பதான் இந்த எனர்ஜில இருந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணையை நீங்க சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க 2 பேருக்குமான அறிமுகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களை கிராஜுவலா இந்த ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை.
உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரென்த் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒருவரா இருப்பாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலைய உருவாக்கி கொடுப்பாங்களா இருக்கும். அதனால இந்த காயினுக்கு இருக்கக்கூடிய மறுபக்கம், உங்க வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகல அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துற ஒரு பர்சனா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை இருக்கிறதுனால உங்களுக்கு இவங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். இவ்வளவு உயர்ந்த குணங்களை கொண்ட ஒரு நபரா இருக்காங்களே அப்படின்னு நீங்க வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல பர்சனா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வித் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் என்னால இன்னொன்னு என்ன பார்க்க முடியுதுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெயர் உருவாக்கி இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையினாலும் முழுமையா நிறைவா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. வீடு வசதி இதெல்லாம் மிகுதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. அண்ட் ஆல்சோ 4 of swords உங்களோட ரீடிங்ல 2 முறை வந்திருக்கு பாருங்க. 4 of voices அப்படின்றது 4 of swords தான் இன்னொரு டெக்ல இருந்து. நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல சொன்னது மாதிரி உங்க பர்சனுக்கு இயற்கையாகவே குணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒருவரா இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு கிஃப்டா இருக்கும். அது ஆல்ரெடி ஒரு சில பேர் உணர்ந்திருப்பாங்க, இல்ல உணராதவங்க வரக்கூடிய காலங்கள்ல உணர்ந்து செயல்படுவாங்க. அவங்களோட வார்த்தைகளே இல்ல சிம்பிளி அவங்களோட பிரசன்ஸே மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். மேபி அவங்க ஒரு எம்பேத்தா இருக்கலாம். மற்றவங்களோட கஷ்டத்தை மற்றவங்களோட நிலைமைய அவங்க சொல்லாமலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றல் நிறைந்த ஒருவரா இருக்கலாம். அதனால இது அவங்களுக்கு நடந்த மாதிரி அவங்க எடுத்துட்டு அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கான தீர்வுகளை ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. ஆக்சுவலா நீங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய இல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையம் அந்த மாதிரி ஒண்ணுதான் நினைக்கிறேன். உங்க ரீடிங்ல நான் அது சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ வித் 4 of voices and 4 of swords இதுல இருக்கக்கூடிய இமேஜஸ் பார்க்கும்போது இன்னொரு மெசேஜ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க வாழ்க்கை துணையா வருவாங்க அப்படின்றத நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால இது உங்களுக்கு ஒரு கனவு மாதிரியே இருக்கும். உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதுக்கு, உங்க வாழ்க்கையை நீங்க மேம்படுத்துறதுக்கு உங்க பர்சனே ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. And 5 of crystals, love, which is the lover's card, and knight of feathers. Knight of feathers அப்படின்றது knight of swords தான். knight of swords நம்ம இங்க ஒரு முறை பார்த்தோம். அதனால without any doubt உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போது இந்த skunk spiritல நான் சொன்னேன் பாத்தீங்களா, யாரா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவங்க உண்மையை பேச தயங்கவே மாட்டாங்க. அதுதான் இன்னொரு முறை ஹைலைட் பண்ணி சொல்றதுதான் இந்த knight of swords. யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாத ஒரு நபரா இருப்பாங்க அவங்க பர்சன். அதனால கூட அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் சந்திப்பாங்க. போராட்டங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் கடந்து ஒரு வாரியரா வருவாங்க. ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட் இருக்கும் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைக்கு. ஆனா எந்த அளவுக்கு போராட்டங்களும் இன்னல்களும் இடையூறுகளும் அவங்க சந்திச்சாலும் அந்த நிலைகளை எப்படி அவங்களோட ஏணிப்படியா வெற்றிப்படியா மாத்திக்கிறது அப்படின்னு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. இத பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸா பார்ப்பாங்க. அதனால இது எதுவுமே அவங்கள சோர்வடைய செய்ய போறதுல அவங்க மனம் தளர மாட்டாங்க. அதுக்கு பதிலா இன்னும் போராடணும், வெற்றி அடையணும், அவங்க இலக்கை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கேயும் நீங்க ஒரு உல்ஃபோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கேயும் உல்ஃபோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க ஒரு கயோட்டியோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இதை நம்ம ஓவராலா பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல சொன்னது மாதிரி அவங்களுக்கு நம்பகத்தன்மை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அவங்க உண்மையா நேர்மையா நியாயமா நடந்துக்கிறதுனால மற்றவங்க கிட்ட இருந்து இவங்க அதையே எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்க அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்ற போது அவங்களுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். அதையும் அவங்க வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பத்துல இருந்தே அவங்க இந்த
மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படின்ற விஷயங்களை தான் அடிப்படையா வச்சு அமைக்கணும் அப்படின்னு அவங்க மனசுல ஆழமா இருக்கும். ஏன்னா அப்பதான் எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்க கடந்து வரும்போதும் சரி, நெருக்கடியான நிலையை நீங்க கடக்கும் போதும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அசைக்கவே முடியாது. நிலையான ஒண்ணா இருக்கும், உறுதியான ஒண்ணா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து செயல்படும் போது எவ்வளவு கடுமையான பிரச்சனையை நீங்க சந்திச்சாலும் உங்களோட திருமண வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து உங்க 2 பேராலையும் வர முடியும். நீங்க 2 பேரும் மனசு வச்சீங்கன்னா, நீங்க 2 பேரும் கை கோர்த்தீங்கன்னா, சேர்ந்து இதை உங்களால சரி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொண்ட ஒரு பர்சன் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. அண்ட் ஆல்சோ வித் சாய்ஸ் அண்ட் நைட் ஆஃப் சோர்ட்ஸ், இதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது எந்த ஒரு முடிவையும் நிதானமா பொறுமையா யோசிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. அதனால அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கான கான்சிக்வன்சஸ் எது வந்தாலும் அவங்க ஏத்துக்கிற ஒரு மன நிலையில தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க எடுக்கிற முடிவு அவங்க நினைச்ச மாதிரி போலனாலும் அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், இல்ல அது அவங்களுக்கு தோல்வியே கொடுத்தாலும் இதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் சால்வரா தான் இருப்பாங்க. அவங்க ஈஸியா துவண்டு போகக்கூடிய, சோர்வடையக்கூடிய ஒரு நபர் கிடையவே கிடையாது உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. எதுவா இருந்தாலும் இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன், இது எனக்கு என்ன உணர்த்தி இருக்கு, இதுல இருந்து நான் இதை கடந்து வர நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லயே தான் பார்ப்பாங்க உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பவுஸ். அதனாலதான் அவங்களோட மெயின் ஆர்க்குலே நோ யுவர் வொர்த் அப்படின்னு இருக்கு. அவங்களோட முழுமையான ஆற்றல் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. நிறைய திறமைகள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அதை சரியா பயன்படுத்திப்பாங்க. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்ல வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க வாழ்க்கையில இருப்பாங்க. And also concentration, action and focus and in the night of voices, இது எல்லாமே அவங்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கு, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நிறைந்த ஒருவராக இருப்பாங்க, குவிக் திங்கர், அப்சர்வர், கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட கவனம் முழுவதும் அதுலதான் இருக்கும். எந்த ஒரு நபரோ இல்ல எந்த ஒரு விஷயமோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு கோல் ஓரியன்டட் பர்சனா இருப்பாங்க. அட் டைம்ஸ் இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்காகவே 24/7 அவங்க ஒர்க் பண்ணும் போது, அதுக்காக அவங்க ஃபேமிலி மற்றவங்களெல்லாம் பார்க்காம அவங்களோட கவனம் முழுவதும் வேலையில இருக்கும்போது, ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அது உங்களுக்கு ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருக்கும். ஒரு பேலன்ஸ் இருக்கணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அடுத்து என்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் த ஹெர்மிட், த ஸ்டார் கார்ட், 2 of Pentacles, Justice, 7 of Wands and the Hermit. ஸோ இந்த ஹெர்மிட் 2 முறை வந்திருக்கிறதுனால உங்களோட இந்த கனெக்ஷன் ஒரு டிவைன் யூனியனா இருக்கும். இந்த பூலோக வாழ்க்கையும் தாண்டி உங்களது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா இருக்கும். நீங்க 2 பேரும் பாஸ்ட் லைஃப்ஸ்ல இருந்து ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. அதனால உங்களோட சோல் க்ரோத்காக 2 பேருமே லைஃப் லெசன்ஸ் கத்துக்கிறதுக்காக, உங்களோட சோல் லெவல்ல நீங்க வளர்றதுக்காக இந்த ஒரு பர்த்ல, இந்த ஒரு பிறவியில நீங்க இணையணும் அப்படின்றது உங்களோட டெஸ்டினியா இருக்கும். உங்களுக்கு 12th house பார்த்தோம் இல்லையா, அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் காட் ஆர்கிடைப். அதனால நீங்க 2 பேருமே ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல நாளடைவுல உங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் உங்களை அதை நோக்கி எடுத்துட்டு போகலாம். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் த ஸ்டார் கார்ட். நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல சொன்னது மாதிரி இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க சந்திக்கிறதாகட்டும், அவங்களோட சேர்ந்து நீங்க ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதாகட்டும், இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில, நடக்க வாய்ப்பு இருக்கா, அதுவும் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் கடந்து வந்திருக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கணவனோ மனைவியோ அமைவாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருந்த காலம் போய் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிஜமாகுது, இது உங்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே
நீங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பீங்க. இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க நம்புற அந்த டிவைன் பவர், அந்த ஹையர் பவருக்கு நீங்க கண்டிப்பா நன்றி செலுத்துவீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டார் கார்ட்லயும் நீங்க ஒரு ஆட்டரோட இமேஜ் தான் பார்த்துருக்கீங்க. இங்க யூ ஹேவ் த ஆட்டர் அகேன். அதனால இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, உங்க லைஃப் எந்த மாதிரி சேலஞ்சஸ் கொடுத்தாலும், எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை நீங்க சந்திச்சாலும், ஒரு தடுமாற்றம் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல உங்களோட வாழ்க்கை துணையா அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் கடந்து வரத்துக்கு ஒரு கைடா இருப்பாங்க உங்களுக்கு. இந்த தடுமாற்றத்தை நீங்க சரி செய்ய, இல்ல இந்த தடுமாற்றத்தை நீங்க எதிர்கொள்ள, உங்க 2 காலையும் நீங்க ஊனி நிக்கிறதுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க, உறுதுணையா இருப்பாங்க, ஒரு கைடிங் ஸ்டாரா இருப்பாங்க குரூப் நம்பர் 1 வித்தவுட் எனி டவுட். நீங்களும் பிளெஸ்ட், உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையும் பிளெஸ்ட். உங்களோட ரீடிங்ல இருந்து அதுதான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் யூ ஹேவ் ஜஸ்டிஸ் அண்ட் 7 of wands. நான் உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போதே ஸ்கங்க் ஸ்பிரிட்ல ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அதுதான் என்னால திரும்ப இங்க பார்க்க முடியுது. அவங்களோட முடிவுல அவங்க நிலையா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. எத்தனை பேர் அவங்களை எதிர்த்தாலும், என்ன மாதிரி ஒரு இடைஞ்சல்கள், இன்னல்கள், இடையூறுகள் சந்திச்சாலும், இது இவங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருந்து அவங்க செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த ஒருவரா அவங்களோட வருங்கால வாழ்க்கை துணை இருப்பாங்க. அண்ட் வித் ஜஸ்டிஸ் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க திருமண வாழ்க்கையை நீங்க ஆரம்பித்து கொண்டு போகும்போது நீங்க 2 பேருமே நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துக்க ஆரம்பிப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களோட சோல் growthக்காக, உங்களோட ஆன்ம வளர்ச்சிக்காக நீங்க 2 பேருமே உறுதுணையா இருந்து செயல்படுறீங்க. அது நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், அதை ஆழமா உற்று நோக்கும் போது இந்த ஒரு காரணத்திற்காக தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து இத சந்திக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால இந்த லைஃப் லெசன்ஸ்லாம் உங்க 2 பேரையுமே ஒரு பேலன்ஸ்ட் பர்சனா கொண்டு வர முயற்சி செய்யும். ஒரு பேலன்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க உங்களோட வாழ்க்கையை அணுக ஆரம்பிப்பீங்க. உங்களோட மனநிலையை அவங்களும், அவங்களோட நிலையை நீங்களும் புரிஞ்சு செயல்படுவீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை நம்பகத்தன்மை மிக்கவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மை, நியாயம், நேர்மை, நம்பிக்கை இதுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கிறது இன்னொரு கன்ஃபர்மேஷன் தான் இதை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்க 2 பேரும் கலந்து பேசி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் 2 பேருமே அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்துகிட்டு, இதுல இருந்து என்ன முடிவு எடுத்தா உங்களோட வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும், சரியா இருக்கும், உங்க 2 பேருக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு பொறுமையா நிதானமா கலந்து பேசி நீங்க 2 பேரும் செயல்படுறதான் பார்க்க முடியுது வித் திஸ் ஜஸ்டிஸ் கார்டு. ஸோ எந்த மாதத்துல உங்களோட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபிளிப் ஆச்சா? ஆகஸ்ட். இந்த நிறைய பேர் பார்க்கறதுனால நான் இன்னொரு கார்டும் எடுக்கிறேன், இன்னொரு மந்த் எடுக்கிறேன். You have July. இன்ட்ரோ பாத்தீங்களான்னு தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஜெனரல் ரீடிங்னால, அதுவும் நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்றது இதுல நம்ம சொல்றது ரொம்பவே கஷ்டம். அதனால இது எந்த ஆண்டா இருந்தாலும் ஜூலை மாதத்திலேயோ ஆகஸ்ட் மாதத்திலேயோ உங்களுடைய திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி இங்க ஆல்பபெட்ஸ் இருக்கு. உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட ஃபர்ஸ்ட் நேம் இல்ல லாஸ்ட் நேம் எந்த லெட்டர்ல துவங்கும் அப்படின்னு பார்க்கலாம். You have M, you have N,
K V and thank you so much Roop. Number one, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. நீங்கள் சூஸ் பண்ண மெயின் கார்டு ஸ்கேரப் பீடல் ஸ்பிரிட். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஒர்க்ஸ் த்ரூ யூ. ஸோ இந்த ஆரக்கிள் வழியாக உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வரியில சொல்லணும்னா, நம்ம டேரோ கார்டில் மெஜிஷியன் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான். அவங்க எதில் மனசு வைக்கிறாங்களோ, அவங்க இலக்கா எதை நிர்ணயிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு வெற்றியை தான் தரும். ஒரு லக் ஃபேக்டர் அவங்க லைஃப்ல இருந்துட்டு இருக்கலாம். சரியான நேரங்கள்ல சரியான மனிதர்களை சந்திச்சு அவங்களோட திறமைகளை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்க தேடி போலனாலும் அவங்க உருவாக்கலனாலும் அது ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு அமைஞ்சிருமா இருக்கும். அதுதான் என்னால மேஜிக் ஒர்க்ஸ் த்ரூல பார்க்க முடியுது. நம்ம அடுத்து என்ன ஆரக்கிள் கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் மீடியேட்டர். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா, gift for negotiating fairness and strategy in personal and professional life, respect for both sides of an argument. நல்ல ஒரு நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் நிறைந்த ஒருவராக இருப்பாங்க உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. அவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிவிஷன்ல ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வச்சிருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆரக்கிள் நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கத்துலயும் இருக்கக்கூடிய உண்மை என்ன, நியாயம் என்ன அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. சம்டைம்ஸ் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும், இது போல ஒரு நிலையில நல்ல ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணும்போது ரெண்டு சைடு இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ், சாய்ஸஸ், சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது, இணைக்கும் போது அது ரெண்டு பேரும் தனித்தனியா சொன்னதை விட இன்னும் புதுசா இல்ல யுனிக்கா இல்ல த பெஸ்ட் சொல்யூஷனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறன் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை கிட்ட இருக்கும். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஐசோலேஷன் and you have impulsiveness. Last oracle பார்த்துடலாம். Oh sorry, இன்னும் இருக்கு. And you have 9th house, it says exploration. சேர்த்தே பார்த்துடலாம். And you have the porcupine, and I don't know how to pronounce it, but the keyword is boundaries. And you also have the turtle and coriander. Keyword is satisfaction. So இந்த ரெண்டு கார்டில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் வச்சு உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை கன்னி ராசியா இருக்கலாம், இல்ல மேஷ ராசியா இருக்கலாம், இல்ல கன்னி லக்னம் இல்ல மேஷ லக்னமா இருக்கலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங்னா அதனால இதுதான் அவங்களோட ராசியா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை அவங்களோட வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ரொம்ப கோல் ஓரியன்ட் பர்சனா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்க எது செஞ்சாலும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஒரு சின்ன டீட்டெயிலா இருந்தாலும் சரி அதை சரியா செய்யணும், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு அவங்களே அவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா நினைச்சு
அவங்க வேலையும் அவங்கள மாதிரியே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடிய ஒருவரா இருப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களோட வேலை பளுவை அவங்களே அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்கள மாதிரி வேலை செய்யற நபர்கள் குறைவா இருப்பாங்க. ஸோ இது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால அவங்களோட வேலையும் சேர்த்து இவங்களே செய்யறதுனால ஓவர் பேர்டன் ஆயிடும் அவங்களுக்கு. இது எதனாலனா எப்படியாவது அவங்க வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும், ஃபைனான்சியலி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு ரேஸ்ல இருக்க மாதிரி நினைச்சு ஓடிட்டே இருக்கலாம் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் பொறுத்த வரைக்கும். அதனால அவங்களோட நாலேஜை அதிகப்படுத்திக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியணும், அதுக்காக நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துலயுமே முன்ன இருக்கணும். யாருக்காவது இதை எதாவது செய்யணும், இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா அவங்க பேர் தான் அவங்க கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சு இவங்க அதுக்காக நிறைய மெனக்கெடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் 9th house. அதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஐசோலேஷன் அண்ட் இம்பல்சிவ்னஸ்ல பார்த்த மெசேஜை இன்னொரு முறை ஹைலைட் பண்ணி சொல்றதுதான் இந்த ஆர்க்கு. அவங்களுக்கு எவ்வளோ படிச்சாலும் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால அவங்களோட தேடுதல் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தேடும் ஆர்வம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இது அவங்க ஒர்க் பண்ற ஃபீல்டு, அவங்க ஒர்க் பண்ற டொமைனா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஆர்வம் மிகுதியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. அதே சமயம் இவங்க வெளிநாட்டுல படிச்ச ஒரு பர்சனா இருப்பாங்க, இல்ல படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க, இல்ல வெளிநாட்டுல ஒர்க் பண்ணணும்ன்ற அந்த ஆர்வம் மிகுதியா இருக்கும், இல்ல ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நிறைய நாடுகளுக்கு போகணும் அப்படின்றது அவங்களோட கனவா இருக்கும். அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்களோட ஹிஸ்டரி என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் மிகுதியா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த 2 ஆர்க்கிள் கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பவுண்டரிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இந்த 9th house எக்ஸ்ப்ளோரேஷனோட சேர்த்து பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ இம்பல்சிவ்னஸ் அண்ட் மேஜிக் ஒர்க்ஸ் யூ, ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சன் அவங்கள லிமிட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இது மட்டும்தான் என்னால முடியும், இது மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் ஒரு சேஃப் ஜோன்லயே இருப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எதுனாலும் தெரிஞ்சுக்கணும், அது அவங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்தாலும் அதை கத்துக்கணும், அதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஸோ அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களோட பவுண்டரிஸை விட்டு வெளியில வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரதான் அவங்க விரும்புவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் அவங்க விரும்புவாங்க. அதனால ஒரு சில பேர் ரைட்டரா இருக்கலாம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருக்கலாம். நம்ம அடுத்து டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங்கா இருக்க போதுன்னு தான் தெரியுது உங்களோட டேரோ கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல சந்திப்பீங்க, எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஹேவ் Queen of Pentacles, 8 of Swords and Judgment card. உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கும்போது, உங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலையில நீங்க இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு லோவஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும்போது, அந்த காலகட்டத்துல தான் உங்க வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க சந்திப்பீங்க. இல்ல சில பேர் நீங்க ஆல்ரெடி சந்திச்சிருப்பீங்க. ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்போம்னா, வாழ்க்கை மீதே ஒரு வெறுப்பு இருக்கும், நம்ம மேல நம்மளுக்கே கோவம் வரும், நம்ம ஏன் ஒரு சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னு நம்ம மேலே கோவம் வரும், வெறுப்பு வரும். உங்களை இந்த இக்கட்டான நிலையில இருந்து மீட்டவரா இருக்கும் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. இல்ல சில பேருக்கு இது வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும். இந்த பர்சன் தான் எங்கேயும் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ அவங்களோட பழைய நிலையில இருந்து அவங்க விடுபடுறாங்க, முற்றிலும் புதுசா ஒரு நபரா உணர தொடங்குவாங்க.
இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்க வர்றதுக்கு உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க. மேபி வித் ஸ்குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு சில பேருக்கு உங்க 2 பேரோட குடும்பங்களும் ரொம்ப நாளா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கலாம். நீண்ட வருட நண்பர்களா இருக்கலாம் உங்க 2 குடும்பத்தினரும். இல்ல ஒரு சில பேருக்கு ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் நீங்க 2 பேரும். ஸோ உங்களோட செல்ஃப் வொர்த் என்ன? உங்க வாழ்க்கையில இதையும் தாண்டி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை கண்ணை திறந்து பாரேன், நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. அதே தான் நம்ம இந்த பேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், 8 ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் 5 ஆஃப் மெட்டீரியல்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பென்டிகல்ஸ் சூட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. திஸ் இஸ் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், 8 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை நீங்க ரொம்ப மாதங்களா சந்திச்சிட்டு இருக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கையும் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு லேக் மென்டாலிட்டி வந்திருக்கும். மற்றவங்களோட நீங்க ஒப்பிட்டு நீங்க உங்களை பார்க்கலாம். அதுல நீங்க மற்றவங்களோட எல்லா வகையிலையும் நீங்க குறைவா இருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்க இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. அவங்களுக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு உங்களை மீட்டு கொண்டு வரதுல. ஏன்னா உங்களோட பர்சன் பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையோட பர்சனாலிட்டி பத்தி உங்க ரீடிங் ஆரம்பத்துல ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியா பார்த்தோம். அதனால உங்களை இந்த மாதிரி பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்க உங்ககிட்ட வெளிப்படுத்திக்கலனாலும் ரொம்ப உங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்க. சம்டைம்ஸ் ஏன் தான் இவங்க இப்படியே இருக்காங்களோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இந்த பேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல கூட இங்க இருந்து இந்த ஒரு ரோஜா செடி அவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அதனால உன்னால முடியும், நீ மனசு வச்சா உன்னால அதை என்ன நினைக்கிறியோ அதை நிஜமாக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. அண்ட் 8 ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த பர்சனுக்கு எத்தனை கைகள் இருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் உங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸ் எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களையும் மோல்ட் பண்ணணும். நீங்களும் அவங்க அளவுக்கு இல்லைனாலும் அவங்கள மேட்ச் பண்ற அளவுக்காவது நீங்க வரணும் அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் நினைக்கலாம். உங்களோட ஒர்க்ல, உங்களோட ப்ரொஃபஷன்ல, உங்களோட கெரியர்ல, உங்களோட ஃபீல்ட்ல நீங்க சிறப்பா செயல்படணும், சிறந்து விளங்கணும், ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் நீங்க செய்யற வேலையில. அதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுதான் பார்க்க முடியுது உங்களோட ரீடிங்ல இருந்து. You have Queen of Feathers, which is Queen of Swords. You have King of Shells, which is King of Cups, and 5 of Acorns, which is 5 of Wands. So இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் அவங்க ஃபேஸ் பண்ணாலும், எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையை ஃபேஸ் பண்ணாலும், எஸ்பெஷலி அவங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும், அவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. அது எல்லாருக்கும் இருக்காது. ஆனா உங்களோட வருங்கால துணைக்கு இருக்கிறதா தான் உங்களோட ரீடிங்ல என்னால பார்க்க முடியுது. ஸோ எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆப்டமிஸ்டிக்கா, எந்தவித டவுட்டும் இல்லாம அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பர்சன் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. அண்ட் ஆல்சோ குவீன் ஆஃப் ஃபெதர்ஸ், எந்த இடத்துலயும் உண்மையை பேசக்கூடிய ஒருவரா இருப்பாங்க, உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. உண்மையை பேசுறதுக்கு அவங்க துளியும் யோசிக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் யாருக்காகவும் பயப்படாம உறக்க அவங்களோட எண்ணத்தை பதிவிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி பயம் அப்படின்ற சொல்லி அவங்களோட அகராதியில இருக்காதா இருக்கும். எதுனாலும் சந்திக்க நான் தயார் அப்படின்ற ஒரு மோட்லயே தான் எப்பவுமே இருப்பாங்க. இந்த இமேஜ் கூட பாருங்களேன், அப்படிதான் இருக்கு. இதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் மன வலிமையும் நிறைந்த ஒருவரா அவங்களுடைய வாழ்க்கைய அவங்கள செதுக்கி இருக்கும். And you also have King of Shells, which is King of Cups. So உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை எமோஷனலி வெல் பேலன்ஸ்ட் பர்சனா இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க கமிட் ஆறாங்க, உங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு கமிட்மெண்டோட இருப்பாங்க, டெடிகேட்டடா இருப்பாங்க. கிங் ஆஃப் கப்ஸ் குவீன் ஆஃப் சர்ட்ஸோட சேர்த்து பார்க்கும்போது
உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ஒரு யூனிக் பிளெண்டா இருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களோட லாஜிக்கல் மைண்ட், அனாலிட்டிக்கல் மைண்ட், அவங்க திங்க் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, கிளாரிட்டி, இது ரெண்டையும் அவங்க சரியா பேலன்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க அவங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. And you also have Page of Swords, Death card and Judgment. So group number 2, உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை உங்களுக்கு வாழ்க்கை துணையா அமைந்து உங்களோட திருமண வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டு போகும்போது நிறைய மாற்றங்களை உங்களோட உயர்ந்த நன்மைக்காக உங்களோட வாழ்க்கையில நீங்க கொண்டு வருவீங்களா இருக்கும். அதுக்கு உங்களோட வாழ்க்கை துணை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து உங்களை மீட்டெடுத்து நீங்க யாரு, உங்களுடைய திறமை என்ன, ஆற்றல் என்ன அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒளி வீசின ஒரு பர்சன் தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களோட திருமண வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கும் போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பர்சனா தான் இருப்பீங்க. இந்த ஓல்ட் ஹேபிட்ஸ் ஆகட்டும், நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், இல்லை லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஆகட்டும், நீங்க உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து வெளிவந்து தன்னம்பிக்கையும் மன உறுதியும் நிறைந்த ஒருவராயிருப்பீங்க. அதுதான் இந்த பேஜ் ஆஃப் சர்ட்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சியும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. கிராஜுவலா சொல்ல போனா உங்களோட வாழ்க்கை துணை மாதிரியே நீங்களும் உங்களை மோல்ட் செய்ய ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்களும் உள்வாங்கி செயல்பட ஆரம்பிப்பீங்க. மாற்றங்களை விரும்புவீங்க, மாற்றங்களை நீங்க ஏத்துப்பீங்க. இதெல்லாம் உங்களோட உயர்ந்த காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு. மேபி ஒரு சில பேர் உங்களோட திருமணத்திற்கு பிறகு கூட நீங்க வெளிநாட்டுல படிக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த 9th ஹவுஸ்ல சொன்னது மாதிரி உங்களோட ஸ்பவுஸ், அதாவது இப்போ உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ், அவங்க வெளிநாட்டுல இருக்கலாம். அதனால நீங்களும் வெளிநாட்டுக்கு போய் அங்க உங்களோட ஹையர் எஜுகேஷன் நீங்க தொடரலாம். அது ஒரு சில பேருக்கு ஒரு நீண்ட நாள் கனவு, விருப்பம், ஆசையா கூட இருக்கும். ஸோ அது நிறைவேறும் போது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கும். ஸோ வித் டெத் கார்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த 2 கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட திருமண வாழ்க்கை நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரும். நான் இப்ப சொன்ன மாதிரி அது இடம் மாற்றமா இருக்கும். நான் உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி உங்களோட மனநிலையிலையும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டுக்கிற நிலை மாறி, இல்ல ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில இருந்து யூ ஆர் ரைசிங் அபவ், இது எல்லாத்தையும் நீங்க கடந்து வர்றீங்க, இது எல்லாத்தையும் எதிர்கொள்றீங்க, அதுல வெற்றியும் காண்றீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எனர்ஜி என்னால பார்க்க முடியுது. And you have the Empress, Ace of Cups and the Lover's card. நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே உங்களுடைய இந்த திருமணம் நடைபெறும். ஒரு டிவைன் யூனியனா இருக்கும். நீங்க 2 பேரும் இணையணும் அப்படின்றது, இந்த வாழ்க்கையில இணையணும் அப்படின்றது உங்களோட டெஸ்டினியா இருக்கும். நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், பயங்கள் இருந்திருக்கும். ஏன்னா உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பும் அப்படி ஆயிடுமா அப்படின்ற கேள்வி இருந்திருக்கும். இல்ல உங்க பர்சன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும். ஆனா கிராஜுவலா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும். இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நபரை தான் நான் என்னோட வாழ்க்கை துணையா நான் ஏத்துக்கணும், இவங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட திருமண வாழ்க்கைய அன்பு நிறைந்த ஒன்றா, அமைதி நிறைந்த ஒன்றா, எல்லா வளங்களும் நிறைந்த ஒன்றா நீங்க உருவாக்கணும், எடுத்துட்டு போகணும். உங்க வாழ்க்கையில எல்லாமே நிறைவா உங்களுக்கு இருக்கணும், உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லாமே நிறைவேறும். எஸ்பெஷலி வித் தி எம்ப்ரஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த லவர்ஸ் கார்ட், உங்களோட இந்த திருமண வாழ்க்கை நீங்க நினைச்சதை விடவே ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது அப்படின்றதுதான் என்னால பார்க்க முடியுது.
ஒரு அழகான ஃபேமிலி நீங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குவீங்க. உங்களோட குழந்தைகள நல்லபடியா வளர்க்கணும், நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்க 2 பேருக்குமே இருக்கும். அதுக்காக நிறைய நீங்க ஆ பிளான் பண்ணுவீங்க. உங்க ஃபியூச்சர இப்படி அமைச்சுக்கணும். ஆ உங்களோட ஃபைனான்ஸஸ் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு லாங் டெர்ம் பிளானிங்ல நீங்க 2 பேரும் ஈடுபடுவீங்க. அதுக்கான முயற்சிகள செய்வீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருப்பீங்க. So you are blessed to have each other in your lives. So உங்களுடைய திருமணம் எந்த மாதத்துல நடக்க இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க இன்ட்ரோ பாத்தீங்களான்னு தெரியல. இது ஒரு ஜெனரல் ரீடிங்னால குறிப்பிட்டு இப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த மாதத்துல தான் என்னுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும். அதனால நம்ம மாதங்களை மட்டும் பார்ப்போம். You have January, you have May, and also இங்க alphabets இருக்கு. உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட ஃபர்ஸ்ட் நேம் இல்ல லாஸ்ட் நேம் எந்த லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். We have Q, we have C, R, Y, and F. So thank you so much group number 2. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா please like this video and share it with your friends and family, and also please subscribe to Rainbow Blessings. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Welcome group number 3. நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு Hawk Spirit. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா let spirit be your guide. So இந்த ஆரக்கிள் வழியா உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வரியில விவரிக்கணும் அப்படின்னா, அவங்க எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பருந்து உயர பறக்கும் போது அது அவ்வளோ உயரத்துல இருந்து பார்க்கணும்னாலும் ஒரு வைட் ஆங்கிள் தெரியற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையும் எந்த ஒரு முடிவை எடுக்கணும்னாலும் அதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்னு முழுமையா ஆராய்ந்த பின்பே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. எவ்வளோ ஒரு சின்ன டீட்டெயிலா இருந்தாலும் சரி, ஒரு மைன்யூட் டீட்டெயிலா இருந்தாலும் சரி, அதை உற்று கவனித்து அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு நல்ல ஆராய்ந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், அவங்களோட மூதாதையர்கள் அவங்களுக்கு அவங்களோட உள்ளுணர்வு வழியாகவே அவங்கள வழி நடத்துவாங்க. அண்ட் வேற என்ன ஆரக்கிள் கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹாவ் டிடெக்டிவ். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிரேட் பவர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் இன்ட்யூஷன், டிசைர் டு சீக் அவுட் தி ட்ரூத். நம்ம கிட்டத்தட்ட ஹாக் ஸ்பிரிட்ல பார்த்த அதே மெசேஜை இன்னொரு முறை ஹைலைட் பண்றதுதான் இந்த டிடெக்டிவ் ஆர்கிடைப்லையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ஒரு ட்ரூத் சீக்கரா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையிலையும் உண்மையை பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. யாரும் எந்த விதமான ஒரு ஹிடன் அஜெண்டாவோட அவங்கள அணுக முடியாது. ஈஸியா அவங்கள முட்டாளாக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அவங்க எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அவங்களோட இன்ட்யூஷன், அவங்களோட இன்ட்யூட்டிவ் பவரும் அதிகமா இருக்கும். அண்ட் you also have principle, and you also have optimism, you also have Taurus. இதற்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா cultivate, and you have the goat and the willow. It says overcoming obstacles. And
You also have the eel and iris. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இங்க டாரஸ் இருக்கு, அதனால உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையோட ராசி ரிஷபமா இருக்கலாம். அண்ட் இன்னும் சில பேர் தனுசு ராசி இல்ல தனுசு லக்னமா இருக்கலாம். யூ ஹேவ் த Sagittarius here. இது ஒரு ஜெனரல் ரீடிங், அதனால இந்த ராசியில தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இங்க பாக்குறது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆரக்கிள் இருக்கக்கூடிய மெசேஜையும் நம்ம ஆல்ரெடி ஹாக் ஸ்பிரிட்ல பார்த்த விஷயத்தையும் பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. எதையுமே மேலோட்டமா பார்க்காம மேலோட்டமா அணுகாம எந்த ஒரு விஷயம்னாலும் அதை தீர ஆராய்ந்து அதுக்கு என்ன மாதிரி முயற்சிகளை செய்யணும், எந்த மாதிரி பிளானிங் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இந்த மாதிரி செயல்படுறதுனால அவங்க நிறைய பலன்களும் பார்த்துருப்பாங்க. நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும். எஸ்பெஷலி அவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு ஆர்க்கிள் இருக்கக்கூடிய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் ஆப்டிமிசம், அண்ட் இதில் நிறைய பிளானட்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க வருங்கால வாழ்க்கை துணைக்கு ஃபிலாசபி இது மேல ஆர்வம் அதிகமா இருக்கும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அவங்க விசிட் பண்ணுன்ற ஆர்வம் மிகுதியா இருக்கும். அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அங்க இருக்கிற மனிதர்கள் அவங்களோட பூர்வீகம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஆர்வம் மிகுதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸாகவும் இருப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் ஆன்மீகத்திலையும் ஈடுபடுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டு பயணம் செய்வது அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். அதனால ஃப்ரீக்வெண்டா அவங்க டிராவல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வித் பிரின்சிபல் அண்ட் ஆப்டிமிசம் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளோ படிச்சாலும் அவங்களுக்கு பத்தாத மாதிரியே இருக்கும். அவங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுல மிகுந்த ஆர்வமுடையவங்களா இருப்பாங்க. with overcoming obstacles and safety. இந்த ரெண்டு கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சந்திச்சாலும், ஒரு நெருக்கடியான நிலையை சந்திச்சாலும் அது எளிதில் கடந்து வரக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அட் டைம்ஸ் இதுலலாம் கலந்துக்காம ஒரு எஸ்கேப் ரூட் இருக்கும் இல்லையா, அதை கூட அவங்க பயன்படுத்தி இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதுல கலந்துக்கணும், எதுல இருந்து அவங்க கலந்துக்காம ஈஸியா அவங்களால வெளியில வர முடியும் அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அவங்க செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டா உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போக போற இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 3, நீங்களும் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையும் எந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க சந்திப்பீங்க, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு பார்க்கலாம். யூ ஹேவ் நைட் ஆஃப் வாண்ட்ஸ், தி சேரியட் அண்ட் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ஒரு கெட் டுகெதர், ஒரு பார்ட்டி இல்ல சந்திக்கலாம், இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ் ஈவெண்ட் அதுல கூட நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கலாம். மேபி வித் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் நீங்க உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையோ நீங்களோ அந்த ஃபங்க்ஷனை அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணலாம், இல்ல பண்ணிருக்கலாம். கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷனுக்கான எனர்ஜியை நல்லா பார்க்க முடியுது. இல்ல இன்னும் சில பேர் உங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் வழியா ஒரு டிராவல் அப்போ மீட் பண்ணிருக்கலாம், உங்களோட அறிமுகம் அந்த மாதிரி ஆகிருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் பிளான் பண்ணும் போது அதுக்கான டிராவல் நீங்க செய்யும் போது நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கலாம். உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்க மாதிரி இருக்கு, ஒருத்தர் பாப்புலரா இருக்க மாதிரி இருக்கு. This Knight of Wands and Queen of Wands.
And you also have 6 of emotions, 2 of materials and page of emotions. 6 of cups inga 6 of emotions are represent ஆயிருக்கு and page of emotions the page of cups represent ஆயிருக்கு. அதனால உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைக்கு குழந்தை மாதிரி ஒரு மனம் இருக்கலாம். யங் அட் ஹார்ட்டா இருப்பாங்க. அவங்க மனசு எப்பவுமே இளமையா இருக்க மாதிரியே இருக்கும். And also with 2 of materials என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா நிறைய பொறுப்புகளை எடுத்துப்பாங்களா இருக்கும். நிறைய வேலைகளை தன்னால செய்ய முடியும் அப்படின்னு கூடுதல் பொறுப்பை எடுத்துட்டு செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்துல அத பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறனும் அவங்களுக்கு இருக்கும். நீங்க கூட அட் டைம்ஸ் வியந்து பார்க்கலாம், எப்படி இவங்களால இதை முடியுது, நம்மளால இது மாதிரி இருக்க முடியலையே, செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க கூட ஆச்சரியமா பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இந்த நபரை நீங்க சந்திக்கிறது ஒரு ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் ஏர் மாதிரி இருக்கும், புதுசா இருக்கும். இவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. அதனால இவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆர்வமா இருப்பீங்க. And you also have 6 of crystals, Queen of Shells and 4 of Acorns. So நான் ஆல்ரெடி உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி நீங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்க வருங்கால வாழ்க்கை துணைய சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட எனர்ஜி தான் என்னால எங்கேயும் பார்க்க முடியுது. உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்பாங்க, எளிதில் மற்றவங்களோட பழகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க, ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சுப்பாங்க. ஒரு குரூப்பா ஒர்க் பண்றது இல்ல நிறைய பேரோட சேர்ந்து ஒர்க் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களும் விரும்புவாங்களா இருக்கும். அவங்க மட்டும் தனித்து தெரியணும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களோட சேர்ந்து ஒரு வேலையில ஈடுபடும் போது, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும் போது எல்லாரோட டேலண்ட்ஸும் வெளிப்படும், மற்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால அந்த என்டையர் ப்ராஜெக்டே யூனிக்கா வரலாம். அதோட அவுட்புட் புதுசா இருக்கும். அதே சமயம் மற்றவங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அப்படி ஒன்னா கூட இருக்கும். அதனால மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் வாய்ப்பு உருவாக்கி தரணும் அப்படின்றதுல உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அண்ட் ஒரு கைண்ட், கம்பேஷனட், நர்ச்சரிங் பர்சனாகவும் இருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போறது எப்படி அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நபரா இருப்பாங்க. And you also have the Magician, 10 of Wands, 2 of Wands, Page of Pentacles, 3 of Wands and 9 of Pentacles. So group number 3, உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணைக்கு டிராவல் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் குறிப்பா வெளிநாட்டுக்கு பயணம் செய்யறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு சில பேர் வெளிநாட்டுல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருந்துட்டு இருக்கலாம். அதே மெசேஜ ஹைலைட் பண்ணி சொல்றதா 2 of Wands and 3 of Wands. மேபி ஒரு சில பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்கலாம். அது சரியான வாய்ப்பு அவங்களுக்கு எப்ப அமையும்னு ரொம்பவே ஆவலா இருந்துட்டு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க 2 பேரும் சேர்ந்து அமைச்சிக்க கூடிய இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பேஜ் மாதிரி இருந்தாலும் ஒரு நியூ பிகினிங்கா இருக்கும், கண்டிப்பா ஒரு நியூ சாப்டரா இருக்கும். ஆனா உங்களோட திருமண வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சு கொண்டு போக போக கிராஜுவலா என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க என்ன நினைச்சு துவங்குறீங்களோ, என்னென்னலாம் உங்களோட வாழ்க்கையில இருக்கணும், நீங்க கொண்டு வரணும், இதெல்லாம் உங்களோட ஆசை கனவா இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றது தான் பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ் வழியா. அதுக்கான எல்லா தகுதியும் அனுபவம் நிறைந்த ஒருவர் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. அட் டைம்ஸ் இது பேர்டனா இருந்தாலும், இது சுமையா இருந்தாலும், நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சுமையை பகிர்ந்துக்கிறது தான் பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கிறது தான் பார்க்க முடியுது. இந்த ஆப்ஷன் இல்லையா, இன்னொரு ஆப்ஷன் என்ன, இது சரி வரலையா, இன்னொன்னு என்ன, உன்னால இதை முடியலையா, நான் அதுக்காக வேலையை பண்றேன், அதுக்கு நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது தான் பார்க்க முடியுது. And also the Magician ஆகட்டும், Queen of Shells ஆகட்டும், 4 of Acorns ஆகட்டும், the Goat இந்த கார்ட்ல பார்த்ததாகட்டும், and also the Eel and Iris
இந்த ஆர்க்குள்ள பார்த்ததாகட்டும், இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு மெசேஜ் ரொம்பவே கிளியரா சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைக்கு இந்த எந்த மாதிரி ஒரு நிலையிலயும் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில் மிகுதியாவே இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ரொம்ப ரிஜிடா இல்லாம நான் இப்படிதான் நான் செய்யறதுதான் செய்வேன், என்னோட வழிதான் ஒரே வழி அப்படின்னு இல்லாம, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அவங்க ஒரு குரூப்போட ஒர்க் பண்றதாகட்டும், ஒரு நியூ டீமோட ஒர்க் பண்றதாகட்டும், இல்ல ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து ஒர்க் பண்றதாகட்டும், அந்த மாதிரி இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் ஃப்ளெக்சிபிளா இருக்கோம், அடாப்டபிளா இருக்கும், மற்றவங்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் தரும் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இதெல்லாம் நிறைந்த ஒருவர் தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை. அதனால இந்த மாதிரி நிலையை சந்திச்சாலும், ஒரு நெருக்கடியான நிலையை சந்திச்சாலும், அது சுமையாகவே ஆரம்பத்துல இருந்தாலும், அதெல்லாம் எப்படி கடந்து வரணும், அதெல்லாம் எப்படி தாங்கிக்கணும், அந்த சுமையை எப்படி குறைக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இது எல்லாமே அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் உங்களோட வாழ்க்கை துணை. அதுதான் நம்ம இந்த ஹாக் ஸ்பிரிட்லயும் பார்த்தோம். ஸோ குரூப் நம்பர் 3, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும், ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும், வருடங்கள் போக போக நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு வழி அமைப்பீங்க. மற்றவங்க வியந்து பார்க்கிற அளவுக்கு எல்லா வளங்களும் நிறைந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்றதான் உங்களோட கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. சோ உங்களுடைய திருமணம் எந்த மாதத்துல நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு ஜெனரல் ரீடிங், அதனால உங்களுடைய திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு இங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த மாதத்துல என்னுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்றது ஒரு விருப்பமா இருக்கும், ஆசையா இருக்கும், கனவா இருக்கும். அது எந்த மாதம் அப்படின்னு பார்க்கலாம். எந்த மாதத்துல உங்களுடைய திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். You have March, you have February, and இங்க பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் இருக்கு. உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட ஃபர்ஸ்ட் நேம் இல்ல லாஸ்ட் நேம் எந்த லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கும் துவங்கும் அப்படின்னு பார்க்கலாம். You have R, T, U, P, and C. Thank you so much group number 3. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா please like this video and subscribe to Rainbow Blessings, and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.